ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கில்ஸ் அப்கிரேட். நான் உங்கள் ஆஷிக் அகமது. போன வீடியோவில் நம்ம டைப் ரைட்டிங் எஃபெக்ட்டை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் இம்பாக்ட் எஃபெக்ட் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளிப்பை வந்து டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட கிளிப்பு. இப்போ இந்த கிளிப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் லைனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஜூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஜூம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து ரைட் ஆரோ வந்து யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேமாக மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பஞ்சு வந்து அதாவது வந்து அந்த க்ளவுஸ் வந்து கரெக்டாக பேகை எப்போ டச் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு நம்ம கரெக்டாக வந்து ஒரு மார்க் ஒன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் பண்ணுறேன். கொஞ்சமாக மூவ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வந்த உடனே கீபோர்டில் வந்து நம்ம வந்து எம் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கர் வந்து செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த கிளவுஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த பேக்ல வந்து எப்பெல்லாம் வந்து பஞ்சு விழுதோ அந்த விழுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மார்க்கராக போட்டுக்கிட்டே வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளேட் வந்து நான் இப்போ போல ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் வந்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் இந்த மூவ் பண்ணி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த மார்க்கர் எல்லாமே கம்ப்ளீட்டாக காட்டும். கீழே வந்து நம்ம இந்த டைமில் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து பிளே ஹெட் வந்து நின்றுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த மார்க்கர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது டச் ஆகிற இடம் தான் அந்த மார்க்கர். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். என்ன கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ரெசல்யூஷனுமே வந்து கொஞ்சம் ஜூம் ஆகி முன்னாடி வர மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஸ்கேல்ன்றத டாகிள் அனிமேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த 100 வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 120 அப்படின்னு போட்டால் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஜூம் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் நம்ம மூவ் பண்ணிக்கணும். அதாவது கீபோர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணி ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு எப்பவும் போல இந்த இடத்துல ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 100க்கே வந்துடும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ண இந்த 120 இருக்குல்ல 120க்கு ரைட் சைடில் ஒரு 3 ஃப்ரேம் வந்து நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ண உடனே கீபோர்டில் ரைட் பட்டனை பிரஸ் பண்ணி 3 ஃப்ரேம் வந்து நோட்டிக்கணும். நோட்டினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மறுபடியும் நம்ம வந்து 100ன்னு சொல்லி செட் பண்ணிடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையுமே மொத்தமாக இப்படி டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் அடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ் இன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஈஸ் இன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதாவது இந்த அனிமேஷன் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் வந்து நம்ம ஈஸ் இன் கொடுக்குறோம். அதே மாதிரி மறுபடியும் அதை ரைட் கிளிக் அடிச்சு ஈஸ் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகிற அந்த அனிமேஷன் வந்து ஸ்லோவா போய் முடியணும். இடையில இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தா இருக்கும். ஓகே, இப்போ இந்த கீ ஃப்ரேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மிடிலுக்கு வரேன். இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது டச் ஆகும் போது அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ஜூம் ஆகணும் அப்படியே ஃப்ரண்ட்ல. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 100ல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ரேம்லயே வந்து டக்குன்னு 120 வந்துடணும். 120 வந்துட்டு உடனே அது 100 போச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரேம் கணக்கு நவுட்டி அது வந்து எப்பவும் போல நார்மலா ரீசெட் ஆகி 100ல வந்து நிக்கணும். இதுதான் ஆக்சுவலா பக்காவான எஃபெக்ட். இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது மொத்தமா அப்படியே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அடிச்சு காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய பிளே ஹெட்டை எப்பவும் போல நார்மலா வந்து ஜூம் அவுட் பண்ணி வெளியே வந்துடணும். வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த மார்க்கரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பிளே ஹெட் அங்க மூவ் ஆயிடும். இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து நம்ம காப்பி பண்ண அந்த 3 கீ ஃப்ரேமையும் எடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நேரா இந்த இடத்துல கண்ட்ரோல் வி அடிச்சு பேஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணி ஒன்னொன்னா ஒவ்வொரு இடமா பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை ஹிட் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜூம் ஆகி வரும். ஓகே, இதுல நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து ஜஸ்ட் அதை ஹிட் பண்ணும்போது அது வந்து நல்ல இம்பாக்ட் எஃபெக்ட் வந்து நல்ல நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ இது வந்து இன்னும் நல்ல நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிளிப்ல வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸிங் அந்த பஞ்ச் இந்த சவுண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டா இந்த எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நான் அதை எடுத்து ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணி கரெக்டா இந்த இடத்துல கீழே கொண்டு வந்து நிறுத்தி ஜஸ்ட் இந்த டைம்ல மட்டும் ஜூம் பண்ணிட்டு எப்பவும் போல இதுக்கு நேரா கரெக்டா கொண்டு வந்து இங்க ஒரு கட்டு அதே மாதிரி இங்க வந்து ஒரு கட்டு ஒன் பண்ணி அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து இங்க வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதை ஜஸ்ட் அப்படியே நம்ம டிராகன் இது நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா கீபோர்டில் ஆல்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே இதை எடுத்து கொண்டு வந்து கரெக்டா இது நேரா கொண்டு வந்து நிறுத்திடணும். அதே மாதிரி இது நேரா கொண்டு வந்து நீங்க நிறுத்திடணும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நேரா கொண்டு வந்து நிறுத்திட்டு ஃபைனலா வந்து நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ கிளிப்பை ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச் வரும்போதெல்லாம் கூட சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பக்காவான ஒரு இம்பாக்ட் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய क्वेश्चंस வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எனக்கு வந்து
வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வெனஸ்டே அன்னைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் அகமது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.